இந்த தளத்தில் திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை முதல் பாடலிலே நமக்கு வரிசைப்படுத்தி காட்டுகிறார். இங்கே இருக்கக்கூடிய திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம், அது மலையிலே இருந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய தலம். அது மட்டுமல்ல, துருத்தி, திருமால்பேறு, மாசிலா சீர் மறைக்காடு, நெய்த்தானம் இப்படிப்பட்ட தலங்களிலே இறைவன் எழுந்து அருள்வாளிக்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி, இந்த பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், இப்போ திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்துக்கு வந்துட்டாரு. அவர் பாட போறார். அப்படி பாடுறார் அப்படின்னு சொன்னா, இப்ப திருஞான சம்பந்தர் பாடினாரா இல்லை இறைவன் பாட வைத்தாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழக்கூடாது என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலிலே எனது உரை தனது உரையாக, நான் சொல்லக்கூடிய அத்தனை பாடல்களுமே இறைவனுடைய அந்த பாடலாக இருக்கிறது என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகிறார். இந்த எனதுரை தனதுரை என்பது இந்த வாக்கு. பொதுவாக நமக்கெல்லாம் வாக்குகள் இருக்கு. எப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து அந்த வாக்குகள் வெளியில் வருது. அந்த வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சூக்குமமாக இருக்கும். அது யாருக்கும் புலப்படாது. அது சூக்குமை வாக்குன்னு பேர். அடுத்தது, இந்த மயில் முட்டை மாதிரி கலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திரவம் போல அந்த வாக்கு இருக்குமா. அதுக்கு பைசந்தி வாக்கு என்று பெயர். அதுக்கப்புறம் அது அந்த உந்தி தானத்திலிருந்து மேலே எழுந்து மத்திமை நிலைக்கு வருமா அந்த வாக்கு. அந்த மத்திமை வாக்காக வருகின்ற பொழுது அதன் பிறகு அந்த வாக்கு மீண்டும் நமக்கு கண்டத்திலே நிற்கும். அந்த வாக்கு அதுக்கு வைகரி வாக்குன்னு பேர். கண்டத்தில் இருக்கும்போது ஒளி தெரியாது, அதனால சூக்குமை வைகரின்னு பேர். அதுக்கப்புறம் தூள வைகரி வாக்கா வெளியில் வரும். இந்த தூள வைகரி வாக்கா வெளியில் வரும்போது நாக்கு, பல்லு இதில் எல்லாம் அந்த வாக்கானது பட்டு ஒளியாக தன்னுடைய செவிக்கும் பிறருடைய செவிக்கும் கேட்கின்ற மாதிரி அந்த வாக்கானது வரும். இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த வாக்கெல்லாம் எப்போ வரைக்கும் வரும் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டரு வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறோம், அதை பற்ற வைக்கிறோம். சிலிண்டருக்குள்ளேருந்து அந்த கேஸ் வருது, எரியுது. நமக்கு அந்த பணியெல்லாம் முடியுது ஒன்று நம்ம அந்த இதை ஆஃப் பண்ணிடுறோம். சிலிண்டருக்குள்ளே அந்த கேஸு பத்திரமா இருக்கு. அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த வினைகள் எல்லாம் வாக்கில் கொண்டு போய் சாமி பொதித்து வச்சுக்கிறார். நம்ம என்னென்ன ஆடணும், என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் சாட்டு போட்டு உள்ள மூலாதாரத்தில் வச்சிருக்கிறார். மூலாதாரத்தில் வச்சுட்டு அந்த வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து மறுபடியும் மூலாதாரத்துக்கு போயிடுது. பேச முடியலன்னா என்ன, சைலண்டாக ஆகிதான் ஆகணும். எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் பேசுவான்? பேசிங்கன்னா என்னன்னா பைத்தியக்காரன் ஆகிடுவான். அதனால் பேச முடியாது. இந்த வாக்குகள்லாம் எங்கேருந்து வந்ததோ அங்கே மீண்டும் போய் ஒடுங்கணும். அது எப்படி ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வாக்குகளை எல்லாம் உணரணும். எப்படி உணரணும்? இந்த வாக்குகள் எல்லாம் இறைவன் நமக்காக கொடுத்தது. இந்த வாக்கினால தான் நம்ம வினை செய்கிறோம். இந்த வாக்கு நமக்கு இந்த பிறவியினுடைய துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றத உணர்ந்து அந்த வாக்கை ஒடுக்கணும், பேசக்கூடாது. அப்படி பேசாத ஒரு நிலையில் இருந்த ஞானிகள்லாம் எத்தனையோ போய், திருமூலர்லாம் என்ன பேசினார்? ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாட்டை ஓலையில் எழுதி வச்சுட்டு போயிடுவாராம். அவர் என்ன பேசியிருப்பார்? அப்படிப்பட்ட அந்த வாக்குகளை எல்லாம் உணர்ந்து ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை பாடுறார்.
இதெல்லாம் வந்து இறைவனுடைய செயல், நம்ம செயல் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு சிலிண்டர் காலி ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபில் பண்ண சிலிண்டரை ஆர்டர் கொடுத்து வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நமக்கு இப்போ மூலாதாரத்தில் வச்சு இந்த பிறவி அனுப்பிச்சிட்டோம். இப்போ பாடுறோம், பதிகம் பாடுறோம், ஊரில் போய் பேசுகிறோம், என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாக்கு நின்று போச்சுன்னா இந்த பிறவி காலி. அடுத்தது இந்த வாக்கை கொண்டு போய் மீண்டும் ஒரு வினையை செய்யணும்னு சாமி நினைச்சாருன்னா வேற ஒரு உடம்புல கொண்டு போய் போய்க்குது. இந்த வாக்குகள்ல இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த வாக்குகள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இறைவனிடத்துல இருந்து வந்தது அப்படின்ற ஒரு செய்தியை இந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்துல நமக்கு காட்டுகிறார். நீங்க சொன்னது பெரிய சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பேசலாம், அப்படிப்பட்ட சப்ஜெக்டு. கடைசியில் அருணந்தி சிவா என்ன சொல்கிறாரு அவருடைய நூலில், இந்த வாக்குகளை உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா ஞானிகள் தானா. அந்த ஞானிகள் அந்த வாக்குகளை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறவி கிடையாது. அப்போ அதை உணராதவங்களுக்கெல்லாம் பிறவி உண்டு. அதை அருணந்தி சிவம் வந்து அருமையாக சொல்லிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட அந்த வாக்குகளை நாம் மனதிலே கொண்டு இந்த பதிகத்தை நாம் பாடணும். பாடி நாம் விண்ணப்பம். ரொம்ப அருமையான பதிகம், நீங்கள்லாம் அருமையாக பாடுவீங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை இந்த அரிகோம்பதியில் இருக்கக்கூடிய பதிகங்கள்லாம் ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க. அற்புதமான பதிகத்தை நீங்கள் பாடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இப்போது பாடுகிறோம்.